இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்றைய நற்செய்தி மத்தேயு அதிகாரம் 13 இறைச்சொற்றொடர்கள் 47-53 வலையின் ஓமையில் இறுதி தீர்ப்பையும் பரலோக ராஜ்யத்தையும் குறிக்கின்றது. மத்தேயு 13 அதிகாரம் முழுவதுமே பரலோக ராஜ்யத்தை பற்றி பற்பல ஓமைகளால் பேசுவதை பார்க்கிறோம். சூழல் என்ன? திரளான மக்களுக்கு கடலோரத்தில் போதித்த பின்பு தனித்திருக்கும்போது சீடர்களுடன் இப்பகுதியை முடிக்கின்றார் இயேசு. அதன் முன்பு விண்ணரசு பொக்கிஷம் விலையுயர்ந்த முத்துக்கும் சமம் என்று சொன்னார். நோக்கம் என்ன? கடவுளுடைய ராஜ்யத்தில் நல்லவர்களும் கெட்டவர்களும் ஒன்றாகவே வாழ்வார்கள் என்பதையும் உலகின் முடிவில் தனித்தனியாக பிரிக்கப்படுவார்கள் என்பதையும் விளக்குவதே இதன் நோக்கமாகும். இதன் தெளிவான விளக்கங்கள்: வலையின் ஓமை. கடலில் வீசப்படும் பெரும் வலை எல்லா வகை மீன்களையும் வாரி சேர்க்கின்றது. பிரித்தெடுத்தல். வலை கரையை அடைந்ததும் மீனவர்கள் நல்ல மீன்களை பாத்திரத்திலும் கெட்ட மீன்களை வெளியே எடுத்து விடுவார்கள். இறுதி தீர்ப்பு. இறுதி நாளில் தேவதூதர்கள் நீதிமான்களை தீயோரிடமிருந்து பிரித்து எரியும் நரகத்தில் தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் என்கிறார். சீடர்களின் புரிதல். இதை புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க சீடர்கள் ஆம் என்று சொல்லுகிறார்கள். இங்கே மீனவர்கள் வலையில் வரும் நல்லதை தேர்வு செய்வது போல அல்லாததை எறிவது போலவும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தீயதை எரியவும் நல்லதை தேர்வு செய்யவும் உரிமையை சுதந்திரத்தையும் கொடுத்துள்ளார் கடவுள். ஒவ்வொருவருக்கும் நல்லதை தேர்வு செய்யவும் உரிமை கொடுத்திருக்கிறார் இறைவன். இதை அறிந்தும் உணர்ந்தும் புரிந்தும் தெரிந்தும் தீமையுள்ளதை நாம் வெளியே எரியவில்லை என்றால் அவைகள் களைகள் கோதுமைகளை வளரவிடாமல் செய்வது போல நமது தீமைகள் நாம் எவ்வளவு நன்மை செய்தாலும் எவ்வளவுதான் இயேசுவோடு நெருங்கி வந்தாலும் அந்த பேரின்ப ராஜ்யத்தின் பலனை மதிப்பில்லாமல் போலியான ஒன்றாக மாற்றிவிடும். பின் அதுவே நமக்கு வேதனை தரும் நரகமாக மாறிவிடும். எனவே தீயவற்றை தீக்கிரையாக்குவோம், நன்மையானவற்றை நன்மையின் நாதனாகி இயேசு கிறிஸ்துவை நமதாக்கிக் கொள்ளுவோம். ஆமேன்.